வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜயினுடைய ஜனநாயகன் படம் தொடர்ந்து தணிக்கை சான்று கிடைப்பதிலும் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதிலும் கடும் தாமதம். அதுவும் இன்று இன்னும் ஒரு தனி நீதிபதி இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் இன்னொரு தனி நீதிபதி அப்படின்னா இது நிச்சயமாக காலதாமதம் தான். ஏன்னா இன்னொரு தனி நீதிபதி இதுக்காக நியமிக்கணும். அவங்களுக்கான கால அவகாசம் இருக்குது. அவங்க ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டு அவங்க ஒரு டைம் எடுத்து ரியலைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது கடந்து வந்த பாதை அப்படி. பொதுவாக வழக்கறிஞர்கள்ட்ட நான் கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, இதை பட தயாரிப்பு நிறுவனம் ஒரு தவறு செய்து விட்டது அப்படின்னு. என்ன, தணிக்கை குழு சென்சார் போர்டு இதை அப்ஜெக்ஷன் பண்ணி மறு ஆய்வுக்கு நாங்கள் அனுப்புகிறோம், அதனால் இன்றைக்கி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்னு ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. அவங்களுக்கே சொல்கிறாங்க 5ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 5ஆம் தேதி கொடுக்குறாங்க, இதை மறு ஆய்வு நாங்கள் பண்ணணும் அப்படின்னு. இல்லை 9ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் டேட் வச்சுருக்கோம்னு சொல்லி இவங்க அவசரப்படுத்துகிறாங்க. நோ, ஒரு மெம்பர் இதுக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்குறாரு, நாங்கள் மறு ஆய்வுக்கு போகிறோம்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இந்த மறு ஆய்வுக்கு போகிறோன்னு சொன்ன அந்த இடத்துல இவங்க அதுக்கான டைம் கொடுத்துருந்தா கூட இந்நேரம் ஜனவரி 9ஆம் தேதி இல்லாட்டியும் கூட ஒரு சிறிது நாட்களில் அது ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. இது வழக்கறிஞர்கள் சொன்னது. இதை கோர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கோர்ட்டு ப்ரொசீஜர் தான். இப்போ நீதிமன்றம் அதனுடைய நடவடிக்கைகள் நார்மலாக என்ன நடவடிக்கை அதைத்தான் செய்ய முடியும். நாங்கள் ரிலீஸ் டேட்டு எங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம், நாங்கள் 500 கோடி அதில் முதலீடு பண்ணியிருக்கோம், தாமதமாச்சுன்னா அது தப்பாயிரும், எங்களுக்கு நஷ்டமாகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறது நீதிமன்றம் ஏற்றுக்காது. காரணம், இதில் ஒரு முக்கியமான இடம் வந்திருப்பதாக வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, இதில் வர்ற தீர்ப்பு இந்தியா முழுக்க இருக்கிற இந்த படம் திரைப்படங்கள் ரிலீஸ் சம்மந்தமாக வர்ற வழக்குகளுக்கு முன்னுதாரணம் ஆயிரும். இப்படி தணிக்கை குழு இல்லைன்னு சொல்லிட்டான்னு பரவாயில்ல, கோர்ட்டில் போய் நம்ம ஆர்டர் வாங்கிடலாம் அப்படிங்கிற முன்னுதாரணம் ஆயிரும். என்ன ஆர்டர் வந்தாலும் சரி, படத்துக்கு எதிராக வந்தாலும் சரி, அது முரணாக சரியாக வந்தாலும் சரி. அதனால தான் இது ரொம்ப முக்கியமாக நீதிமன்றம் கவனம் எடுத்து தான் பார்ப்பாங்க. இவ்வளோ காலதாமதத்துக்கான முதல் காரணமாக கருதப்படுவது இவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கக்கூடாது. இவர்கள் இந்த மறு ஆய்வு தணிக்கை குழுன்னு இருக்கு இல்லையா, அதை ரிவ்யூ கமிட்டி, அதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒருவேளை சில காம்ப்ரமைஸில் இந்த நீக்குங்க சேருங்க அப்படிங்கிறத வச்சு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி இது நீதிமன்றத்துக்கு போனதுனால தான் இவ்வளோ காலதாமதம் ஏற்படுது. இதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறதா, அது இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.